வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் பென்ஷனர்களுக்கு குட் நியூஸ், ஓய்வூதியத்தில் புதிய மாற்றம், முக்கியமான அறிவிப்பு, வெளியீடு சார்ந்து தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA பென்ஷன் சஹாயக் என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான குறைதீர்ப்பு தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவைகளை எளிதாக்கவும் விரைவாக வழங்கக்கூடிய நோக்கத்தில் இந்த புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புகார் அளிப்பது முதல் அதன் நிலையை கண்காணிப்பது வரை அனைத்தையும் ஒரே இடத்தில் செய்ய முடியும். முன்னதாக செயல்பட்டு வந்த மத்திய குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பை விட இந்த புதிய தளம் மிகவும் எளிமையானதாகவும் பயனர் நட்பானதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இணையதளம், மொபைல் செயலி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் இந்த சேவையை பயன்படுத்த முடியும். இதனால் ஓய்வூதியர்கள் அலுவலகத்திற்கு சென்று அலைவதோ அல்லது பல்வேறு தளத்தில் தகவல்களை தேடுவதோ தேவையில்லை. இந்த புதிய தளத்தின் முக்கிய சிறப்பம்சத்தில் ஒன்று, இனி பிரான் எண் மற்றும் கடவுச்சொல்லை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. பயனர்கள் தங்களது மொபைல் எண்ணை பயன்படுத்தி OTP மூலம் எளிதாக உள்ளே நுழைய முடியும். ஒரே மொபைல் எண்ணுடன் பல பிரான் கணக்குகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே உள்ள நுழைவில் தானாகவே தோன்றும். இதனால் கணக்கு அணுகல் மிகவும் எளிதாகிறது. மேலும் இந்த தளம் அரசின் பாசினி தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இந்தியாவின் 22 முக்கிய மொழியில் புகார் அளிக்க முடியும். புகாரை தட்டச்சு செய்ய வேண்டிய அவசியமில்லை. பயனர்கள் தங்களது தாய்மொழியில் பேசினாலே போதும். அதேபோல் பதில்களை வாசிப்பதற்கு பதிலாக கேட்டும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வசதி குறிப்பாக முதியவர்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பென்ஷன் சஹாயக்கில் உள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயனர்களின் புகார்களை தானாக புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கும். இதனால் சிக்கலான மெனுக்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. பயனர் தனது பிரச்சனையை விளக்கினாலே போதும். மீதமுள்ள செயல்முறைகளை AI கவனித்துக் கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் புகார் அளித்த பிறகு அதனுடைய நிலை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. புகார் எந்த நிலையில் உள்ளது, யார் அதை கையாள்கிறார்கள், எப்போது தீர்வு கிடைக்கும் போன்ற தகவல்களை நேரடியாக அறிய முடியும். மேலும் தீர்வு கிடைத்த பிறகு பயனர்கள் தங்களது கருத்துக்களையும் மதிப்பீடுகளையும் பதிவு செய்யலாம். ஒருவேளை வழங்கப்பட்ட தீர்வில் திருப்தி இல்லை என்றால் ஒரு கிளிக் மூலம் மேல்முறையீடு செய்யும் வசதி இதில் உள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் புகார் தானாகவே உயரதிகாரியிடம் எடுத்துச் செல்லப்படும். ஓம்பட்ஸ்மேன் முறையீட்டிற்கும் தனியாக விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்தில் இணையதளம், மொபைல் செயலி மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய 3 தளத்திலும் செயல்படக்கூடிய பென்ஷன் சஹாயக் ஓய்வூதியர்களுக்கான சேவைகளை மிகவும் எளிமைப்படுத்தும் ஒரு முக்கியமான டிஜிட்டல் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.